Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா above 80% இருக்குது. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏகப்பட்டது நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ப்ராப்பரான வேலை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா, ஸோ அதனால் வீடியோ பார்த்தா மஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம Quotex பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ லைவ் சிக்னல்ஸ், பாட் சிக்னல்ஸ், அட்வான்ஸ் சிக்னல்ஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பேர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ எப்போதும் போல் ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் பண்ணால் மல்டிபிள் அசட்ஸ் பண்ண ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா. ஓகேவா, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் உள்ள ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ மோர் தென் ஒரு 2 to 3 கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ லிமிட்டட் ட்ரேட்ஸ் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் மல்டிபிள் அசட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பைரி டைம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸ்விட்ச் டைம் கிளிக் பண்ணிட்டு 1 minute வச்சுக்கோங்க டைமரில். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 seconds. ஓகேவா, லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் லோயர் டைம் ஃப்ரேம் வைக்க சொல்கிறேன். ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜ் பீரியட் பண்ணால் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 SMA தான். ஓகே, ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ SMA வச்சுக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் இண்டிகேட்டர் செட்டப் முடிஞ்சு. ஓகே, ஸோ செகண்ட் செட்டப் என்னன்னா சேம் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓவர் பண்ணிட்டு சேம் மூவிங் ஆவரேஜ் தான். இதுக்கு பீரியட் பண்ணால் ரொம்ப முக்கியம். ஸோ 25 வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ 25 வச்சுக்கிட்டு ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே, அது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டவுன் ட்ரேட்மே பார்த்தா ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ் தான் பார்த்தா பிரேக் அவுட் ஆகணும். ஓகேவா, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு லைவாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடுக்கான ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்க, லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஓகே, லைனுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நானுமே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தாலே தெரியும். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைனை பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸ் தான் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாஸ் ஆனாலும் மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ், ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணோம். ஃபஸ்ட் ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட்னா எப்படி நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும்னு சொல்கிறேன். அதேமாதிரி பண்ணால் எந்த மாதிரி நேரத்தில் அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி அசட்டை பண்ணால் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ பாருங்கள் இந்த அசட்டை பாருங்கள். ஓகேவா, ஸோ இது பண்ணால் ரொம்பவே ஜிக்ஸாகாக இருக்குது பாருங்கள். ஸோ கீழே வந்திருக்கு, மார்க்கெட் கீழே போகல, பட் அகைன் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ஜிக்ஸாகாக இருந்தால் பார்த்தா நீங்கள் ஈஸியாக பார்த்தா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஏன்னு பார்த்தா இந்த மாதிரி அசட்னா பார்த்தா ரொம்பவே வாலடைலான அசட்டு. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஜிக்ஸாகாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த அசட்டில் பார்த்தா ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ட்ரேடுமே பார்த்தா பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவுமே பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத அசட் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே கேஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஸோ நான் பண்ண டவுன் ட்ரேட் பண்ண மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ண போட்டேன் $20 வச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பண்ண டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இது பண்ண நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் டவுன்வர்ட்ஸ் தான் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் லேட் என்ட்ரி தான். ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி ப்ராஃபிட் ஆனாலும் அதாவது லாஸ் ஆனால் நம்ம மார்டிங்கல் 1 பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே கேஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds ரிமைனிங் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தா
மார்டிங்கல் 1 யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது ஓடிசி அசெட் ஓகேவா. ஸோ நிறையவே பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுவாங்க, எரர் கேண்டில்ஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் நான் மார்டிங்கல் 1 ப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா above 80% இருக்கு ஓகே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் மோர் தென் 1 இயர்க்கு மேலே தான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் போடுறேன். ஸோ இருந்தாலுமே நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் மஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோக்கு நீங்கள் பண்ணால் ரியல் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணலாங்க இது ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அது Quotex டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே பண்ணால் தனியாக நான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.